கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வாக்கு தத்த வசனம் யாத்ராகமம் 33வது அதிகாரம். மிக மிக நம்ம அறிந்த வசனம், அடிக்கடி நம்ம ஜெபங்கள்ல உபயோகப்படுத்துகிற வசனம். அந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல வாக்கு தத்தமாய் தருகிறார். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதை கர்த்தர் யாரிடத்தில் அந்த வார்த்தையை பேசினார் என்று சொன்னால், கர்த்தர் மோசேயிடம் இந்த வார்த்தைகளை பேசினது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானானுக்கு நேராக பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்த பூமிக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மிக குறிப்பாக ஆண்டவருக்கும் மோசேக்கும் ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது குறிப்பாக மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் சொன்னார், எந்த சூழலிலே சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதே யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் சொன்னார், மோசேயை தனிமையாய் அழைப்பித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவதற்குரிய அந்த விளக்கங்களை மோசேயிடம் பேசும்போது அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசியிருந்தார். யாத்ராகமம் 25:8, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள் ஆக. இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கென்று ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலம் பரிசுத்தமான ஸ்தலமாக இருக்க வேண்டும், அதை அவர்கள் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய நடுவிலே நான் இருப்பேன், அவர்களுடைய மத்தியிலே இவர்கள் என் ஜனங்கள் விசேஷமானவர்கள், ஆகவே அவர்கள் மத்தியில, ஓகே, ஒரு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு 20-25 லட்சம் ஜனங்கள் போறாங்க, அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் நடுவிலே என்று சொல்லும் போது அவர்களோடு அவர்களாக அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் அவர்களோடு கூட இணைந்து நானும் என் பரிவாரமுமாக என்று தனித்து கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணத்தக்க அல்லது தான் மகா பெரியவர் என்பதை விளங்க பண்ணத்தக்கதாக தனித்து அல்ல, அவர்களுக்கு மத்தியிலே, அழகான அந்த வார்த்தை வருகிறது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண. இப்போ வந்து செல்வதற்கு அல்ல, விசிட் அடிப்பதற்கு அல்ல, அவர்களோடயே கூட இருந்து நீங்க நடந்தா நானும் உங்க மத்தியில உங்க கூட நடப்பேன், நான் உங்களை ஒரு இடத்துல நில்லுங்க, இந்த இடத்துல நீங்க பாளையம் இறங்குங்க என்று சொன்னா நானும் உங்க மத்தியில இருப்பேன், உங்களோட கூடயே அந்த இடத்துல தங்கி இருப்பேன் என்று சொல்லி வாசம் பண்ணத்தக்கதாக எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படியெல்லாம் செய்யணும் என்று சொல்லி அவர் பேசி 10 கட்டளை பலகையையும் செய்து கொடுத்து அவர் முடிக்கிற அந்த வேளையிலே 25வது அதிகாரத்துல தொடங்கி அது அப்படியே 32 அதிகாரம் வரைக்கும் அவ்வளவு நெடுக ஆண்டவர் 40 நாட்கள் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது அதற்கு இடையில இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அருவருக்கிற, அவருக்கு பிரியம் இல்லாத எந்த ஒண்ண நீங்க செய்யவே கூடாது என்று கர்த்தர் சொல்லுவாரோ அந்த விக்கிரக ஆராதனைய அவர்கள் ஆரோன் தலைமைத்துவத்துல செய்து விடுகிறார்கள். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப கர்த்தருக்கு கோபம் வந்துரும். அப்ப சொல்லுவாரு, நீ கூட்டிட்டு வந்த ஜனங்கள் தங்களை எப்படி கெடுத்திருக்கிறாங்கன்னு போய் பாரு, நான் அவர்களை அழிப்பேன் என்றெல்லாம் சொல்லி கோபமாக பேசினது. அதற்கு மோசே கர்த்தருடைய சமூகத்துல கிடந்து கெஞ்சி பிரார்த்தித்தது. அதன் நிமித்தமாக அவர்களை அழித்து போடுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் மாறினது இதெல்லாம் நமக்கு தெரியும். அவ்விதமாக நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அதற்கு பிறகாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 32வது அதிகாரம் 34வது வசனத்துல இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடாக சொல்லுவாரு, நான்
உங்களை வழிநடத்த ஒரு தூதனை உங்களுக்கு முன்னாக அனுப்புவேன் என்று சொல்லுவார். 30 யாத்ரா 32 34லயும் 33 2வது வசனத்திலையும் சொல்லுவாரு. அப்புறம் 33 3வது வசனத்தை பார்க்கும்போது தெளிவாக சொல்லிவிடுவார். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். பாருங்க, உங்க நடுவுல உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இனி நான் உங்க மத்தியில உங்களோடு கூட வர முடியாது. ஏன்னா நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீங்க இப்படிதான், நான் எவ்வளவு நயம் காட்டினா அத்தனை அதிசயங்களை அவர்கள் யுகத்திலே பார்த்தார்கள், தேவனுடைய பலத்த கரத்தை. அப்புறம் செங்கடல் பிளந்து வழிவிட்டது. அதற்கப்புறம் அவர்களுக்கு தண்ணீர் தேவையான போது கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி அவர்களுடைய தாகத்தை தீர்த்தது என்று சொல்லி மகா பயங்கரமான கர்த்தருடைய கிரியைகளை செயல்பாடுகளை கண்ட பிற்பாடும் இவர்கள் பின்வாங்கி போய் தேவன் மிக மிக அருவருக்கிற அந்த விக்கிரக ஆராதனை செய்ததுனால தேவன் மனமடிவாகி நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் என்ற வார்த்தைய அவர் மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார். அதோடு கூட நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 33வது அதிகாரம் 7வது வசனத்துல எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 33:7 மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். சோ தேடி அவர்கள் வெளியே செல்லத்தக்கதாக ஜனங்கள் எல்லாம் பாளையத்துல தங்கி இருப்பாங்க. ஆனால் அவர்கள் நடுவுல தங்க முடியாதபடி கர்த்தர் பாளையத்துக்கு புறம்பாக தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கத்தக்கதாக அவர் அந்த வார்த்தைகளை தான் சொல்றாரு. இப்போ மோசேக்கு ஒரு பயம் மீண்டும் வருகிறது. யாரப்ப நம்மள வழிநடத்தி செல்லுவது, யார் எங்களை வாக்குத்தத்த பூமிக்கு நேராக கொண்டு செல்வது என்று சொல்லி அவர் மீண்டுமாக தேவனோடு கூட கர்த்தரோடு கூட மோசே பேச தொடங்கி அவர் மீண்டும் அப்போ எங்களை வழிநடத்தி செல்வது யார் என்று, இன்னாரை அனுப்புவேன்னு நீங்க இன்னும் பேசலைன்னு அவருக்கு பதைப்பாக இருக்கிறது. ஆண்டவரை நம்ம கோவப்படுத்திட்டாங்க, ஜனங்கள் காயப்படுத்திட்டாங்க, அவர் வெளியே போயிடுறாரு. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது மோசேக்கு மிக தெளிவாக தெரியும். அப்ப எப்படி தொடர்ந்து இந்த பிரயாணத்துல நம்ம கடந்து செல்வது என்று அவர் கேட்கும் போதுதான் இவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி பன்மையிலே அவர்களாக நான் இருப்பேன், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த இடத்திலே தெளிவாக அவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா அவன் தான் இப்ப பரிந்து பேசி இவர்களை அழித்து விடாதிருங்க கர்த்தாவே என்று சொன்னது நிமித்தமாக அவனை பார்த்து சொல்லுகிறார், மோசே உனக்கு என்னுடைய கண்கள்ல தயவு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஒருமையில மிக தெளிவாக இவர்களை நீ வழி நடத்து, உன்னை நான் வழி நடத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல தெளிவாக பேசுவத நம்மால காண முடிகிறது. அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகம் என்று சொன்னால் அது என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால், அதே இடத்துல நம்ம 16வது வசனத்துல பாருங்க, அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தா அப்படி அவர் சொன்ன உடனே மோசே பதில் சொல்லுவார். அதை நடுவுல வாசிக்கிறேன். நீர் எங்களோடு வருவதினால் அல்லவோ. இப்போ என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் உனக்கு ஒண்ணு புரிந்து கொள்ளுகிறது. சமூகம்னா என்ன? கர்த்தரே நாம அவர் சொல்லுகிறான் எங்களோடு கூட. எனக்கு முன்னால வேற யாரும் இல்ல. தேவனுடைய சமூகம் என்று சொன்னால் நீர் எங்களோடு, அவரே எனக்கு முன்பாக, அந்த தேவாதி தேவனை கர்த்தரே எனக்கு முன்பாக வரப்போகிறீர் என்ற ஒரு தெளிவை அவன் அறிந்து கொண்டான் அந்த இடத்துல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்று சபையாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல நீ எங்க போனாலும் எந்த சூழலில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நீண்ட பயணம் என்று சொன்னா நாட் லிட்டரலி டிராவல், உன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நீ எந்த ஒரு காரியத்திற்கு நீ கடந்து சென்றாலும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, உன்னுடைய தொழில் சார்ந்த எந்த காரியங்களிலே நீ கடந்து சென்றாலும் நம்ம பயப்பட வேண்டாம். இந்த மோசேயை போல கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக நம்ம காணப்படும் போது கர்த்தர் சொல்லுகிறார்,
இந்த மாதத்துல என்னுடைய சமூகம் அல்லது நானே உனக்கு முன்பாக போவேன். நான் உனக்கு முன்பாக போகிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீ பதட்டத்தோடு பயத்தோடு இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேனே, புதிதாக இந்த ஒரு வெஞ்சரை நான் என்னுடைய தொழிலில செயல்படுத்த விரும்புகிறேனே, அல்லது என் குடும்பத்திற்காக நான் இந்த காரியத்தை முயற்சிக்க போகிறேனே, இது என்ன ஆகுமோ என்று சொல்லி உன்னுடைய பயம், உன்னுடைய ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா கர்த்தர் உன்னை பார்த்து என்னை பார்த்து இந்த மாதத்துல தெளிவாக சொல்லுகிறார், நீ மோசேயை போல எனக்கு கீழ்ப்படிந்து என் சொல்லுக்கு உடன்பட்டு நீ கடந்து வந்தா என்று சொன்னால் நீ அந்த இடத்துக்கு தனியா போக மாட்ட, அந்த காரியத்தை நீ தனியாய் செயல்படுத்த மாட்ட, எனக்கு யார் துணை உண்டு என்று சொல்லி நீ கலங்க வேண்டாம். உனக்கு முன்பாக என் சமூகம் அல்லது நான் போவேன். அப்படி நான் உன் கூட வருவதனால நீ பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு இளைப்பாறுதல், நல்ல ஒரு மன ரம்மியமாக பதட்டமின்றி அந்த காரியத்தை நீ செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தெளிவான ஒரு வார்த்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மோசேயிடம் இப்படி சொன்னவர் தொடர்ந்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சமூகத்தை குறித்து இன்னொரு வார்த்தை 34வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுகிறார், விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்துல நில். எப்ப கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக வர முடியும் என்று சொன்னால் மோசேக்கு தெளிவா சொல்றாரு, மற்றவர்கள் மத்தியில நான் எழுந்தருள முடியாத சூழல உண்டானாலும் உன் நிமித்தமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது நீ உயிரையே வச்சிருக்க, அவர்களை அழித்து விடக் கூடாது நான் என்பதுல கவனமுள்ளவனா இருக்கிற உன்னுடைய அந்த தகப்பனுக்கொத்த இதயத்தை பார்த்து நான் என் சமூகத்தினால உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்றேன்ல, நீ என்ன செய்யணும், அதிகாலையில எழும்பி மலையின் மேல ஏறி ஆயத்தப்பட்டு ஏறி அங்கே என் சமூகத்துல என்னிடத்துல வந்து நில் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த தேவனுடைய பிள்ளை அதிகாலையில எழும்பி ஆயத்தமாகி பிரயாசப்பட்டு மலையின் மேல காலையில ஏறுறது என்பது எளிதான காரியம் இல்ல. So God wanted Moses to take some effort to see his presence. So தேவ சமூகத்தை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டு முயற்சி எடுத்து கடந்து செல்லும் போது அந்த சமூகத்துல அந்த இடத்துல சென்று அவரை சந்திக்கும் போது அவர் காலையில உன்னோடு கூட கடந்து வந்துருவார். அப்புறம் அந்த நாளெல்லாம் நீ எங்கு சென்றாலும் அவர் உனக்கு பின்னால் அல்ல உனக்கு முன்பாக தன் சமூகத்தினால் உன்னை வழிநடத்தி அவர் அப்படி உனக்கு முன்பாக வழிநடத்தி செல்வதனால பதட்டமின்றி பயமின்றி நீ சோர்ந்து போகாமல் குழப்பத்தோடு அல்ல தெளிந்த ஒரு உள்ளத்தோடு ஒரு நிர்மலமான இதயத்தோடு அந்த நாள் முழுக்க நீ இருக்க முடியும். கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதல நீ செய்கிற செயல்படுத்த விரும்புகிற எல்லா காரியத்திலும் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்தை காலையில சென்று சந்தித்தால் அந்த சமூகம் அப்படியே வந்துடும். நம்ம போய் ஆண்டவரை அழைத்து கொள்ளுகிறோம், அவர் நம்மோடு கூட வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவ சமூகம் என்பது எத்தனை முக்கியம், அல்லது அந்த தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை வேதத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகள் பார்த்திருக்கிறாங்க. அதனாலதான் மோசேயிடம் காலையில வா என்று சொன்னார் இல்ல. சோ மோசேக்கு மிக நன்றாக தெரிந்ததுனால அதுக்காதான் சூழ்நிலைகள்லாம் சொன்னேன். ஆண்டவர் தனக்கு முன்னால செல்லலைன்னா தன்னால இந்த ஒரு பெரிய டாஸ்க் இல்ல, இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற அந்த பெரிய பொறுப்பை தன்னால நடத்த முடியாது என்பதை மோசே மிக தெளிவாக அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மோசே போல ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு இல்லைனாலும் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சவால். எத்தனை பேர் சொல்லுவீங்க வாழ்க்கைங்கிறது சவால் தான். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு என்ன டெஸ்ட் இருக்கோ என்ன எக்ஸாம் இருக்கோ அதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகிறோமோ இப்ப கவுண்ட் டவுன் தொடங்கிட்டே அது உங்களுக்கு சவால் இல்லமா. குடும்பம் நடத்துகிறவர்களுக்கு அந்தந்த நாளுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்து கொடுப்பது ஒரு பெரிய சவால் தான் இல்ல. தேவைகளை சந்திப்பது என்பது ஒரு பெரிய சவால் தான். தொழில்ல
செய்து கொண்டு இருக்கிறவங்க பயங்கர ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஈவன் நம்ம வேலைக்கு போறவர்களாக இருந்தாலும் எல்லாருடைய மத்தியிலும் நம்ம உயர்ந்து நிற்கத்தக்கதாக ஒரு பொருளாதாரத்துல ஒரு செழிப்பை அல்லது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தான். குடும்ப வாழ்க்கையில கூட மற்றவர்கள் மத்தியிலே நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அல்லது சரியான முடிவுகளை எடுத்து பிள்ளைகள் வாழ்க்கையில அல்லது நம்ம தீர்மானிக்க வேண்டிய காரியங்களிலே சரியான முடிவை எடுத்து அதன் நிமித்தமாக அந்த காரியம் வெற்றியோடு நம்முடைய குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையுமா அப்படிங்கிறதுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சவால் தான். ஆகவே நம்மால எந்த சவாலையும் செய்து முடித்து விட முடியாது அல்லது ஆசீர்வாதமாய் மாற்றி விட முடியாது. கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து சென்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது ஏதோ போய் படுத்து தூங்குகிற இளைப்பாறுதல் அல்ல. ஒரு ஆங்ஸைட்டி இல்லாதபடி, ஒரு பயம் பதட்டம் இல்லாதபடி நிம்மதியாக அந்த நாளை அல்லது அந்த காரியத்தை என்னால வெற்றியோடு செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நிச்சயத்தை தேவ சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் போது நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்திருந்தார்கள். நம்ம இந்த தாவீதை பார்க்கும்போது சங்கீதத்துல அநேக இடங்கள்ல இந்த காரியம் வருகிறது. முதலாவது நம்ம பார்த்தோம்னா, தான் பாவம் செய்தவுடன் பத்சேபாளோடு பாவம் செய்து நாத்தான் தீர்க்கதரிசியினால எச்சரிக்கப்படும் போது அவர் ஒரு ரெக்வெஸ்ட, ஒரு ப்ளீட, ஒரு கெஞ்சிதல் ஆண்டவர் சமூகத்துல சென்று சங்கீதம் 51:11 சொல்லுகிறார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவிய என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நான் உங்க சமூகத்துக்கு விரோதமாக உங்களை எனக்கு முன்னால வைத்து கொண்டு நான் ரொம்ப அலங்கோலமான கர்த்தர் அருவருக்கிற ஒரு அசுத்த காரியத்தை செய்துட்டேன். இப்ப உங்க பாதபடிக்கு நான் வரேன். நான் என்ன சொல்றேன், அந்த பாவத்தை பார்த்து உங்க சமூகத்தை விட்டு என்ன தூர அனுப்பிடாதீங்க அப்பா. என்னுடைய கையில நீங்க தந்திருக்கிற பொறுப்பு மகா பெரியது. என்னை சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில நான் ஆசீர்வாதமாக அல்லது ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழுவதற்கு எனக்கு உங்க சமூகம் வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது கெஞ்சுகிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல அதே தாவீது 139வது சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். அதனால அவர் ஒரு ஆலோசனையும் சொல்லுகிறார். அது தாவீது எழுதியது அல்ல. 105வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. எப்ப தேடணுமா? அதனாலதான் மோசே அதிகாலையில எழும்பி தேவ சமூகத்துல போய் நின்ற போது அந்த சமூகம் அவனோடு கூட கடந்து ஒரு நாளெல்லாம் வழி நடத்தும். ஓகேயா? நல்ல நிம்மதியாக அமைதலோடு காரியங்களை வெற்றியோடு செய்து முடிக்கத்தக்கதாக அந்த சமூகம் வழி நடத்தும். ஒரு 24 மணி நேரம் முடியும், மறுநாள் ஒரு அதிகாலை வரும். அந்த அதிகாலையில் அவருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது அந்த சமூகம் மீண்டுமாக நம்மை வழி நடத்தும். மோசையை வழி நடத்தின அதே சமூகம் நம்மை வழி நடத்தும். அதனாலதான் அந்த சங்கீதத்தை எழுதி ஆக்கியோன் சொல்லுகிறார், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 1ஆம் தேதி கர்த்தர் சமூகத்துக்கு வந்தேன், சமூகம் முன்னால செல்லுன்னு சொல்லிட்டார். அப்ப நிம்மதியா இழுத்து பிடிச்சு மூடி தூங்குவோங்கிறது அல்ல. ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த சமூகத்தை தேடி அவருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது அந்த சமூகம் அந்த நாளெல்லாம் நம்மை வழி நடத்தி செல்லும். ஹல்லேலூயா. அப்ப இந்த சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் போது நம்ம வாசித்தது போல முதலாவது மோசேக்கு அவர் என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார்? சமூகம் வழி நடத்துறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார்? இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இதையேதான் புதிய ஏற்பாட்டுல அந்த இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏசாயால சமூகத்தின் தூதனானவர் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்திலும் அவருடைய சமூகம் முன்பாக கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்து இயேசுவே பழைய ஏற்பாட்டுல தன்னை வெளிப்படுத்தாமல் இருந்தார்ல, அந்த கிறிஸ்து இயேசுதான் அவர்களை வழிநடத்தி சென்றார். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த போது சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எல்லாரும் ஏன்ட்ட வந்துருங்க, நீங்க ஏன்ட்ட வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு முன்பாக நடந்து சென்று நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவ சமூகத்தை நாடுகிற அல்லது தேவ சமூகத்தினால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். இரண்டாவது நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 21வது சங்கீதத்தின் 6வது வசனம், இன்னும் 16வது சங்கீதத்தின் 11வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். அந்த 16, 11 சங்கீதம் சொல்லுகிறது உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். அப்ப தேவ சமூகத்துக்கு கடந்து செல்லும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பரிபூரண ஆனந்தம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த நாளை நம்ம சோர்வுக்குள்ளாக அல்லது கவலையோடு அல்லது நமக்கு முன்பாக நிற்கிற அந்த காரியம் மலை போல பெரிதாக இருந்தாலும் தேவ சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் போது நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு ஆனந்தத்தையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தோம்னா சங்கீதம் 42:5 இது எல்லாமே தாவீது சொல்லுகிற காரியம். நான் ஒரு 5 வசனங்களை சங்கீதத்திலிருந்து தருகிறேன். இந்த 5 இடங்களிலும் தாவீது தான் அந்த சமூகத்தின் மேன்மைய அழகாக அந்த சமூகம் நம்மை வழிநடத்தி செல்லும் போது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். சோ முதலாவது சொன்னேன் மோசே கிட்ட இளைப்பாறுதல். இரண்டாவது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் அவருடைய சமூகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி, பரிபூரண ஆனந்தம் உண்டுன்னு. மூன்றாவது சங்கீதம் 42:5 சொல்லுகிறது அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அது எந்த சூழலிலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் என்று சொன்னால், எதிரிகளுக்கு பயந்து அவர் தேசத்திற்குள்ளாக தன்னுடைய அரண்மனையில சிங்காசனத்துல இருக்க முடியாதபடி அவரை சவுலும் அவருடைய சொந்த மகன் இவர்கள் எல்லாம் வேட்டையாட துணிந்த போது அவர் மலைகளிலும் வனாந்தரத்திலும் தங்கி தாபரிக்கிறார்ல, அப்ப சொல்லுகிறாரு உம்முடைய சமூகம் தருகிற ரட்சிப்பினால நான் இன்னும் உம்மை துதிப்பேன். அந்த 42வது சங்கீதத்தை வாசித்தா அருமையாக இருக்கும். எத்தனைப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் நமக்கு தெரியும் தாவீதினுடைய அனுபவம், கர்த்தரையே அவர் நோக்கி பார்ப்பார், கர்த்தரையே எனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படி தேவ சமூகம் தனக்கு முன்பாக இருக்கிறபடினால் அந்த சமூகம் இந்த பொல்லாதவர்களிடத்திலிருந்து என்னை ரட்சிக்கும் என்று தாவீது அறிந்திருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எதிரிகளாக சத்துருக்களாக நம்மை வெறுத்து அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம முன்னேற விடாதபடி தடை செய்கிற யாராக இருக்கட்டும், இந்த மாதத்துல கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுவது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படியாக அந்த சமூகம் முன்பாக செல்லுகிறதுனால ஒரு பெரிய ரட்சிப்ப நீ உன்னுடைய அந்த எல்லா சவாலான காரியத்திலும் காண்பாய் என்று கர்த்தர் ஒரு உறுதியை தருகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது சங்கீதம் 9:3 அழகா இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார் தாவீது, என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்க போறீங்க, உங்களுக்கு முன்னால சத்துரு இருக்கிறான், நீங்க வரீங்கிறத பார்த்து அவன் திரும்பி உங்களை அட்டாக் பண்ண வருகிறான். ஆனா அவன் வருவதற்கு முன்பாக உனக்கு முன்பாக யாரு இருக்கிறது? தேவ சமூகம் இருக்கும் போது அந்த சமூகத்தை தாண்டாம அவனால உங்ககிட்ட வர முடியாது. அப்படி அவன் திரும்பி உங்களை அட்டாக் பண்ண வரும்போது தேவ சமூகத்துல அந்த எதிரி இடருண்டு அவன் விழுந்து போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ சமூகத்துக்கு ஓடோடி கடந்து சென்று அவரை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக செல்லத்தக்கதாக நீங்க அழைத்து கொண்டீர்கள் என்று சொன்னான், உங்களை எதிர்க்கிற, என்னை எதிர்க்கிற, நம்மை வீழ்த்த நினைக்கிற அந்த சத்துரு அந்த தேவ சமூகத்துல இடருண்டு அழிந்து போவான். இடருண்டு விழுந்து போவான் அல்ல, இடருண்டு அழிந்து போவான். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 31:20 நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. ஒண்ணு அட்டாக் பண்ண வருகிற எதிரி இல்ல, அவன் இடருண்டு அழிந்து போவான். இன்னொன்னு போகும்போது மனுஷனுடைய அகங்காரம் என்று சொல்லும் போது நம் மீது ஏதோ ஒரு காரியத்தினால் மூர்க்க வெறி கொண்டு வீண் வார்த்தைகளை நமக்கு விரோதமாக பேசி அந்த கோபத்தினால கசப்பினால நம்மளை விரோதிக்கிற அவர்களுடைய விரோதம்
நம்மை தொட முடியாதவாறு அந்த சமூகம் நமக்கு ஒரு மறைவாக மாறும். ஹல்லேலூயா. அதைத்தான் மோசேட்ட சொன்னார், இளைப்பாறுதல் என்று சொல்லி. அந்த வார்த்தைகள் அல்லது அந்த மனிதர்கள் நம்மை விரோதிக்கிறதுனால, நமக்கு விரோதமா எழும்புகிறதுனால, அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள், இவைகள் எல்லாம் நம்மை தொடாதவாறு அவர் தன்னுடைய மறைவிலே, சமூகத்தின் மறைவிலே நம்மை வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. மோசே அதை அனுபவித்தான். சொந்த சகோதரி தான் மிரியம், சொந்த சகோதரன் தான் ஆரோன். ஆனா மோசே மட்டும்தான் என்ன ரொம்ப ஆண்டவருக்கு ஸ்பெஷலோ என்று சொல்லி அவருடைய மனைவி நிமித்தமாக மிரியம் அவனை இழிவாக பேசும்போது, அவனுக்கு விரோதமாக பேசும்போது மோசே கவலைப்படல அதை குறித்து. ஆனால் கர்த்தர் கடந்து வந்து தன் சமூகத்துக்குள்ள தன் மகனை, ஜனங்களை வழிநடத்தி செல்ல தன்னால முன்குறிக்கப்பட்ட மகனை மறைத்து அந்த இடத்துல அவனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக பேசின அந்த மிரியமுக்கு கர்த்தர் தண்டனை கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, யார் நம்மை குறித்து இழிவாக அல்லது ஆங்காரமாக கசப்புணர்ச்சியோடு எழும்பினாலும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது அந்த சமூகத்தை அவர் ஒரு போர்வையை போல உங்கள் மீது அவர் விரித்து அந்த சமூகத்தின் நிழலிலே உங்களை மறைத்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒன்றே ஒன்று சொல்லுங்க, அனுதினமும் நான் உங்க சமூகத்துக்கு கடந்து வருவேன். அந்த சமூகம் நாள்தோறும் எனக்கு முன்பாக கடந்து வரட்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒரு விதமான பயங்கள், ஆண்டவரே ஒரு விதமான போராட்டங்கள்ல எனக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை நீங்க தருவேன்னு சொன்னீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.